பூராடம் நட்சத்திரத்தின் இரகசியம் அதன் தெய்வீக தொடர்பு மற்றும் ஜோதிட ரீதியான வழிபாட்டு முறைகளை உள்ளடக்கி ஒரு தெளிவான மற்றும் பயனுள்ள வழிகாட்டியாக தொகுத்துள்ளேன். பூராடம் நட்சத்திரத்தின் இரகசியம் ஆன்மீக மற்றும் ஜோதிட வழிகாட்டி. பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் அமைந்த ஒரு உன்னதமான நட்சத்திரமாகும். இது சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ஒளிமிக்க ஒரு நட்சத்திரம். 1. பூராடத்தின் வடிவங்கள். பூராடம் வானத்தில் பிரகாசமான வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கும். இதன் வடிவம் பின்வருவனவற்றை குறிக்கிறது. கதாயுதம் ஆயுத வலிமையின் சின்னம். தாமரை மொட்டு அமைதி மற்றும் மலர்ச்சியின் சின்னம். குருவாள் அறிவு மற்றும் கூர்மையின் சின்னம். 2. பூராடம் மற்றும் ஏகாம்பரநாதர் வழிபாடு. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகார தலமாகும். சிவ சக்தி இணைப்பு. பார்வதி தேவி தன் கரத்தால் உருவாக்கிய லிங்கம் பூராட வடிவமாக கருதப்படுகிறது. பூரம் பார்வதியின் நட்சத்திரம் மற்றும் பூராடம் அதன் அனுஜன்ம தாரை ஆகியவற்றின் சங்கமமே இந்த லிங்க வடிவம். மாமரம் இத்தலத்தின் தலவிருட்சமான மாமரம் மூல நட்சத்திர விருட்சமாக கருதப்படுகிறது. எனவே திருமண தடைகள் இருப்பவர்கள் இங்கு வழிபடுவது சிறப்பு. 3. நட்சத்திர ரீதியான வழிபாட்டு அட்டவணை. உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஏகாம்பரநாதரை வழிபட்டு பெறக்கூடிய பலன்கள். நட்சத்திர குழுவினர் வழிபாட்டு பலன். பூரம் பூராடம் பரணி ஆரோக்கியமான வாழ்வு. மூலம் அஸ்வினி மகம் சர்வ சம்பத்துக்கள் அனைத்து செல்வங்களும். உத்திராடம் உத்திரம் கார்த்திகை நல்வழி மற்றும் மன அமைதி. அனுஷம் பூசம் உத்திரட்டாதி எடுத்த காரியங்களில் வெற்றி. ஸ்வாதி திருவாதிரை சதயம் சாதகமான சூழல் உருவாதல். 4. சிறப்பு தகவல் கற்பக விநாயகர் வழிபாடு. பிள்ளையார்பட்டியில் வீற்றிருக்கும் கற்பக விநாயகரின் கையில் இருக்கும் சிவலிங்கம் பரணி மற்றும் பூராடம் நட்சத்திரங்களின் இணைவாக கருதப்படுகிறது. வழிபாட்டு முறை. மகம் அஸ்வினி மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் கற்பக விநாயகரையும் அவர் கையில் இருக்கும் லிங்கத்தையும் வழிபடுவதன் மூலம் சர்வ சம்பத்துக்களையும் பெற்று புகழுடன் வாழலாம். கவனத்தில் கொள்ள வேண்டியவை. சுக்கிரனின் பங்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர திசை முதலில் தொடங்குவதால் சுக்கிரன் பலமாக இருப்பது அவசியம். சுக்கிரன் பலவீனமடைந்தால் முறையான தெய்வ வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் மூலம் அதன் அருளை பெறலாம். சின்னங்கள் ஸ்வஸ்திகா போன்ற குறியீடுகளை நேர்மறையான சுழற்சியில் பயன்படுத்தும் போது மட்டுமே முழுமையான வெற்றியை தரும்.